செல்ல வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.2லமா 7th சம். 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும்போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் என்ன? ஒரே அளவு வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் சமமாயிடுச்சு. அப்போ எல் ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எல் ஈக்குவல் டு நான் 8th ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன் சாமி. தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அலகுகள். இப்போ வில்லின் நீளம் சமம்னு சொல்லிட்டாங்க. எல் ஒன்னும் ஒரு 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளம் 2 வட்டம் இருக்குது. வில்லின் நீளம் மையத்திலேருந்து போகலாம் சம அளவு தான். இந்த நீளம் சம அளவு தான் இருக்குது. ஆனால் ஒரு டிகிரி 60 டிகிரி, இன்னொன்று கோணம் எத்தனை 75 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆரங்களின் விகிதம். விகிதம் என்ன சாமி? பைனது ஈஸ்ட். விகிதம்னா ஈஸ்ட்டுன்னா பைனது வகுத்தல். சொல்லுங்கள். விகிதம்னா ஈஸ்ட்டுனா பையனதுப்பா வகுத்தல். ஓகே சாமி. அப்போ என்னென்னா சம அளவு விகிதம். இது L1/L2ன்னு வச்சுக்கலாம். விகிதம்னா என்னது? பைன்னு சொன்னல. தீட்டா பை ஒரு தீட்டா என்னது 60 டிகிரி. தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு இதனுடைய ஆரம் R1 வச்சுக்கலாம். பை இன்னொரு என்னது 75 டிகிரி பை L2 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு R2. இது ரெண்டு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லும் L1 ஆயிடுச்சு. கேன்சல்னா 1 சமம் சொல்லிட்டாங்க. சேம் தான். இது 2னா இதுதான் 2 இருக்கும். இது 5 அலகுகள்னால் இது 5 அலகுகள். ஓகேவா? அப்போது சமம் சொன்னதுனால இங்கே போட்டுக்கலாம். L1 = L2 = Lன்னே வச்சுக்கலாம். அப்போ 1ன்னு வந்துடுச்சா? இங்கே பாரு சாமி, பையில் தான் இருக்குது. இந்த 360 இந்த 360ம் கேன்சல். இந்த 2π இந்த 2π என்னது? கேன்சல். மீதி இருக்குதுன்னா 60 டிகிரி பை 75 டிகிரி மேலேங்க என்னது? R1/R2. ஆரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. இது மேலேங்கினே கேன்சல் பண்ணாமல் 0 5 முடிஞ்சால் எத்தனை வாய்ப்பாடு? 5ஆம் வாய்ப்பாடு சொல்லலாமா? இது 12 5 60. இங்கே 1 5 5 மீதி 2 15 5 75. திருப்பி 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகிறேன். இடம் இல்லை, அதனால் இங்கே போட்டுக்கிறேன் சாமி. R1/R2. 3ஆம் வாய்ப்பாடு போனால் 5 3 15 4 3 12. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கா? இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இது இந்த பக்கம் வந்துடுமா? 1 5 5 பை இது பெருக்கலாக இருக்கிற பக்கம் வகுத்தலாம் மாறும். வகுத்தலாக இருக்கிற பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். அப்படின்னா சாமி 5/4 = R1/R2. ஆரங்களின் விகிதம் என்னது? R1/R2. பைனா என்னது? வகுத்தல். வகுத்தல்னா என்னது? ஈஸ்ட்டு என்ன சொல்லலாம்? விகிதம்னு சொல்லலாம். அப்போ R1/R2 = 5/4. ஓகே சாமி. எல்லாம் R1/R2 இப்படி இது ஈக்குவல் டு இதனாலும் இது ஈக்குவல் டு இதனாலும் ஒன்று தான். ஓகே சாமி. தேங்க்யூம்மா.